அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது 63 நாயன்மார்களில் ஒருவரான செருத்துணை நாயனார் அவர்களின் வரலாறாகும். இவர் சோழ நாட்டின் பகுதியாகிய மருக நாட்டில் உள்ள தஞ்சாவூரில் வேளாண்குடியில் தோன்றியவர். அடியார் மன்னர்களுக்கு போரில் துணை செய்யும் படை உடையவர். இதனால் இந்த பெயரை கொண்டு விளங்கினார். இயல்பிலேயே சிவனாரிடத்தும் அவர்களது தொண்டர்களிடத்தும் பேரன்பு கொண்டவராக செருத்துணையார் விளங்கினார். சிவாலயங்களுக்கு திருப்பணிகள் செய்வதை தமது கடமையாக கொண்டு செயலாற்றினார். திருக்கோயில்களில் வழிபாடுகள் நடைபெற வழிவகை செய்தார். சிவனடியார்களை காப்பதில் துணிவோடு செயல்படுவார். சிவனடியார்களுக்கு இடையூறு செய்பவர்களை கண்டிப்பார். சில நேரங்களில் தண்டிக்கவும் செய்வார். ஒரு சமயம் செருத்துணையார் திருவாரூர் சென்று அங்கு தங்கியிருந்து திருக்கோயிலுக்கு திருத்தொண்டுகளை செய்து வந்தார். அப்போது பல்லவ அரசர் கழற்சிங்க நாயனார் தம்முடைய பட்டத்தரசியுடன் திருவாரூர் திருக்கோயிலுக்கு வழிபாடு செய்வதற்காக வந்திருந்தார். திருவாரூர் திருக்கோயிலின் மலர் மண்டபத்தில் இறைவனாருக்கு மாலைகள் தொடுத்து கொண்டிருக்கும் பணியினை சிலர் செய்து கொண்டிருந்தனர். அப்போது அழகிய நறுமணல் மலர் ஒன்று கீழே விழுந்தது. அங்கு வந்த பல்லவ பட்டத்தரசி அந்த மலரின் அழகு மற்றும் மனத்தால் கவரப்பட்டு மலரினை எடுத்து முகர்ந்தாள். மலர் மண்டபத்தில் இருந்த செருத்துணையார் அரசியாரின் செயலை கண்டார். இறைவனாருக்கான மலரினை முகர்வது மிகவும் தவறானது. இந்த செயல் சிறியதாயினும் குற்றமுடையதே. இதனை இப்போதே கண்டிக்காவிட்டால் இது வளர்ந்து பெரிய தவறாக மாறும் என்று எண்ணினார். தம்மிடமிருந்த வாளினால் தவறு செய்த பல்லவ அரசியின் மூக்கினை அறிந்தார். வழியால் பல்லவ அரசி கதறினால். அரசியின் கூக்குரலை கேட்டு அந்த இடத்திற்கு வந்த கழற்சிங்க நாயனாரிடம் இறைவனாருக்கான மலரினை முகர்ந்து சிவபதாரம் செய்த இப்பெண்ணின் மூக்கினை நானே அறிந்தேன் என்று துணிவுடன் கூறினார். இறைவனுக்காக அடியவர் செய்த செயலை பார்த்து அரசன் வியந்தான். அதன் பின்னர் மன்னர் மலரை எடுத்து கைதான் முதல் தவறு செய்தது, அதையல்லவா முதலில் தண்டித்திருக்க வேண்டும் என்று கூறி அரசியின் கரத்தை தம் வாளினால் துண்டித்தார். அடியவர்களின் பக்தியை கண்ட இறைவனார் அரசன் அரசி அடியாருக்கு அருள் புரிந்தார். அரசி என்றும் பாராது சிவ பாதரம் செய்த கழற்சிங்க நாயனார் மனைவியின் மூக்கினை அறிந்த செருத்துணை நாயனார் 63 நாயன்மார்களில் ஒருவராகும் அருளை பெற்றார். இவ்வாறு வால்மீகிநாதரின் தூய திருவடிகளுக்கு இடையராது திருத்தொண்டுகள் பல செய்து வந்த செருத்துணை நாயனார் எம்பெருமானின் திருவடி நிழலில் இளப்பாரினார். அன்னாரின் குரு பூஜை ஆவணி மாதம் பூசம் நட்சத்திரத்தன்று அனைத்து சிவாலயங்களிலும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. செருத்துணை நாயனாரின் அவதாரத்தலம் கீழ்த்தஞ்சை, அவரின் முக்தித்தலம் ஆரூர். செருத்துணை நாயனார் திருவடிகள் போற்றி, அம்மையப்பன் மலரடிகள் போற்றி போற்றி.